ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி புதினா வச்சு சட்னி செஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அதே மாதிரி கொத்தமல்லி புதினா வச்சு சூப்பராக சேமியா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக கொத்தமல்லி புதினா வச்சு சேமியா எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்துலேயே சின்ன பெரிய வெங்காயமாக இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 5 சேர்த்துக்கலாம், 5 சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து தோல் உரிக்காமல் ஒரு பூண்டை நான் முழுசாக எடுத்து போட்டிருக்கேங்க. வரமிளகா ஒரு 5 சேர்த்துருக்கேன். வரமிளகா கீரி சேர்த்துருக்கேங்க. வரமிளகா எல்லாம் சேர்த்துட்டு தக்காளி ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி அது கூடவே சேர்த்துட்டேங்க. இப்போ இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி நான் தோலில் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்துட்டேங்க. அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா லெமன் சைஸ் கூட இல்லைங்க, அதில் ஒரு 1/4 லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. புளியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட புதினாவும் மல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா அலசிட்டு நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். புதினா மல்லி வந்து நல்லா வதங்கக்கூடாது, சும்மா கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக வதங்கினாவே போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ மல்லித்தலையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துட்டோம். லைட்டாக ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நமக்கு வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு. கலர் வந்து புதினா மல்லி இலையோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கப்புறமா லைட் சூடு இருக்கிறப்ப நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வானலில் எண்ணெய் கடுகு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அது கூடவே சேர்த்துட்டேங்க. இப்போ நம்ம வந்து சேமியா செய்கிறன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுருக்கேங்க. நீங்கள் பார்த்துட்டு கூட குறையா இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம அது கூட சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ அந்த மசாலா ஐட்டமும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி எல்லாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சேமியாவை நம்ம ஒரு 2 பாக்கெட் சேமியா நான் இது கூட சேர்த்த போகிறேங்க. இப்போ சேமியா எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எப்பயும் போலந்தாங்க சேமியாவெல்லாம் நல்லா இந்த மாதிரி தண்ணியில் மூழ்கிற மாதிரி எடுத்து விட்டுருங்க. எப்பயும் ஒரே மாதிரி சேமியா செஞ்சு கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. புதினா மல்லி வாசத்துக்கு எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சேமியாவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட நல்லா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி எல்லாம் எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் விட்டுடலாம். தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி சேமியா நல்லா சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக சூப்பராக புதினா மல்லி சேமியா எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சேமியா எப்படி செய்ய நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.